ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் டிப்ஸ் அண்டு ஹெல்த் டிப்ஸ் பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை பாகு நம்ம காய்ச்சோம் இல்லையா, சர்க்கரை பாகு நீங்கள் காய்ச்சும் போது ஒரு அரை ஸ்பூன் பால் ஊற்றி நீங்கள் காய்ச்சினீங்க அப்படின்னா அந்த சர்க்கரையில் உள்ள தேவையில்லாமல் அழுக்கெல்லாம் மேலே தேங்கி வந்துடும். அதை ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து போட்டிங்க அப்படின்னா தூய்மையான சர்க்கரை பாகு உங்களுக்கு கிடைக்கும். வெண்டைக்காய் வதக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை அந்த வெண்டைக்காய் மேலே நல்லா தூவி விட்டு நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா வெண்டைக்காய் நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கேப்சிகம் வாங்குவோம் ரைட்டா, அந்த கேப்சிகமில் 2 வெரைட்டிஸ் ஆஃப் கேப்சிகம் இருக்கும். நீங்கள் பேக் சைட் திருப்பி பார்த்தாலே 3 டிவிஷனாக இருக்கும், இன்னொன்று 4 டிவிஷனாக இருக்கும். அந்த 3 டிவிஷனில் உள்ளது சீட்ஸ், அதாவது குடைமிளகாயில் உள்ள விதைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் சமைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி, அதாவது 3 டிவிஷன் உள்ள கேப்சிகம் வாங்குங்க. இல்லை நீங்கள் சும்மா அப்படியே சாப்பிட போகிறீங்க, சேலட்டாக சாப்பிட போகிறீங்க, இல்லை சாண்ட்விச்சுக்குள்ளே வைக்க போகிறீங்க அப்படின்னா 4 டிவிஷன் உள்ள அந்த கேப்சிகம் வாங்கி சமைங்க. டெய்லி 4 பாதாம் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்சர் வராமல் தவிர்க்கலாம். டெய்லி 1 ஸ்பூன் லெமன் சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபேட்டை நம்ம தவிர்க்க முடியும். தினமும் 12 கிளாஸ் தண்ணி குடித்தா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. தினமும் 4 டேட்ஸ் பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சோர்வு இல்லாமல் இருக்கும். சாம்பார், கீரை, புளிக்குழம்பு, கூட்டு இதுக்கெல்லாம் லாஸ்ட்டாக நீங்கள் இறக்கும்போது சிறிதளவு வெந்தய பொடியை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும், வாசனை அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வெங்காயம்லாம் வதக்கும் போது சிறிதளவு உப்பு போட்டு வதக்கினீங்க அப்படின்னா வெங்காயம் ரொம்ப சீக்கிரத்திலேயே வதங்கிடும். தேங்காய் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் சாப்பாடை வடித்து அதுக்கப்புறம்தான் நம்ம இந்த தேங்காவோ தக்காளியோ இதெல்லாம் சேர்ப்போம் இல்லையா. சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு வரணும் அப்படின்னா நீங்கள் வடித்து எடுத்த உடனே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய தாம்பாளத்தில் சாப்பாடை நல்லா ஆற போட்டு எடுத்துருங்க. அப்படின்னா தான் சாதம் நல்லா பொழு பொழுன்னு உங்களுக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். நம்ம தயிர்லாம் நம்ம சாப்பிடுவோம், நீண்ட நேரம் அது புளிக்காமல் இருக்கிறதுக்காண்டி இஞ்சியை தோல் சீவி தட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு கெடாமையும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். காஞ்ச மிளகா வறுபடும் போது ஒரு மாதிரி நெறி வரும் இல்லையா, அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு வறுத்தீங்க அப்படின்னா அந்த வாடை உங்களுக்கு வராது. காஃபி டிகாஷன் போடுறதுக்கு முன்னாடி சுடு தண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அந்த டிகாஷன் பாத்திரத்தை போட்டு நல்லா அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அந்த டிகாஷன் போடுறது அந்த காஃபி தூள் சீக்கிரமே இறங்கிரும். உங்களுக்கு காஃபியோட டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். எண்ணெய் பலகாரம் செய்யும்போது அந்த டப்பாவில் ஒரு மாதிரி கார வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போம்போது ஒரு வெள்ளை கலர் துணியில் சிறிதளவு உப்பை மூட்டை கட்டி நீங்கள் எண்ணெய் பலகாரத்துக்கு நீங்கள் செய்யும் போது அந்த டப்பாவில் வச்சுருங்க. அந்த கார வாடை வராமல் உங்களுக்கு இருக்கும். உளுந்த வடை செய்யும்போது 2 வேக வச்ச பொட்டேட்டோவை மசிச்சு போட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வடை மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா ருசியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். வெண்டைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி சிறிதளவு லெமன் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா வெண்டைக்காய் சமைச்சிங்க அப்படின்னா விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். குழம்பு பொரியல் இதெல்லாம் செய்யும்போது காரம் உப்பு அதிகமாச்சு அப்படின்னா சிறிதளவு ரஸ்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளக்க போட்டிங்கன்னா உப்பு காரத்தெல்லாம் அதை எடுத்துரும். வெண்டைக்காய் பொரியல் நீங்கள் செய்யும்போது அந்த விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி சிறிதளவு மோர் சேர்த்து வதக்குனீங்கன்னா
வெண்டைக்காவும் மொறுமொறுன்னு உங்களுக்கு வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ வேக வச்ச தண்ணியை நீங்கள் பாத்திரம் கழுவுனீங்க அப்படின்னா பாத்திரம் நல்லா பளபளப்பாக உங்களுக்கு இருக்கும். சாப்பாடு நீங்கள் செய்யும்போது ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னா தட்டில் போட்டு சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் காய வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மேற்கொண்டு ரொம்ப குழையாமையும் உங்களுக்கு கிடைக்கும். ரவை மைதா டப்பாலெல்லாம் சிறிது பூச்சி வர ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக பூச்சி வரும். அதுக்கு சிறிதளவு வசம்பை தட்டி போட்டிங்க அப்படின்னா பூச்சி புழுவெல்லாம் வராமல் தவிர்க்க முடியும். நம்ம பூரி மாவு பசையும் போது பசைஞ்ச உடனே பூரி போட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் பூரி. இதே இது நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் சப்பாத்தி போடுங்க. அப்படின்னா தான் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ போலி மாவுக்கெல்லாம் மாவு பசைவாங்க. பசைஞ்சு நீங்கள் சுடுறதா இருந்தால் குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறம் சுடுங்க. அப்படின்னா தான் அந்த போலியோட ஸ்டஃப் பண்ணுறது, மேலே நல்லா பசைகிறது, மாவு நல்லா சாஃப்ட் ஆகிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஜவ்வரிசி வத்தல் நம்ம காய்ச்சுவோம் இல்லையா, அந்நேரம் உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க. ஒரு அரை உப்பு போட்டு காய்ச்சுங்க. அப்படின்னா தான் ஜவ்வரிசி வத்தலுக்கு நல்லா இருக்கும். குருமா செய்யும்போது எல்லாம் செஞ்சு நீங்கள் இறக்கும் போது கடைசியாக கரம் மசாலா சேர்த்து இறக்குனீங்கன்னா வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் நீங்கள் சமையலில் சேர்க்குறீங்க அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றியோ தேங்காய் ஊற்றியோ ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வச்சு இறக்கிடணும். அப்படின்னா தான் அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த குழம்போட ருசியும் நல்லாயிருக்கும். தேங்காய் பாலோ தேங்காவோ ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை உங்கள் சமையல் செய்யும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.